தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். சாம்சங் தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சம வேலை, சம ஊதியம், சங்கம் அமைக்கணும் அப்படின்னு 37 நாட்கள் போராட்டம் நடத்தி 90 நாட்கள் சட்ட போராட்டத்துக்கு பிறகு ஜனவரி 27ஆம் தேதி சிஐடியு சங்கம் பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் கூட தொழிலாளர்கள் இப்ப திரும்ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 3 நாட்களா உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு வராங்க. இதற்கான காரணம் என்ன? அங்க என்ன பிரச்சனைகள் திரும்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சட்டப்படி சங்கம் அமைக்கப்பட்ட பிறகும் கூட சாம்சங் நிறுவனம் தொழிலாளர்களை, அதாவது சிஐடியு சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மேல பழிவாங்கும் நடவடிக்கையில ஈடுபடுறதா தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பா எந்த ஒரு முன் அறிவிப்புமே அறிவிக்காம, எந்த ஒரு காரணமுமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை இடைநீக்கம் செய்யக்கூடிய வேலையில சாம்சங் நிறுவனம் இறங்கியிருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை சாம்சங் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய சிஐடியு சங்கத்துல இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவரை எந்த ஒரு காரணமும் இல்லாம சாம்சங் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தினுடைய துணை செயலாளரா இருக்கக்கூடிய மோகன்ராஜையும், துணைத் தலைவர் தேவன் ஆகிய 3 பேரையும் பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்படக்கூடிய தொழிலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்களை, குறிப்பா சிஐடியு சங்கத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட வெற்று பேப்பர்ல கையெழுத்து வாங்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இதற்காக தனியா ஒரு அறை அமைத்து அதுல இருந்து செயல்படக்கூடிய வேலைகளும் நடந்திருக்கு. அப்படி கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன தொழிலாளர்களை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு இடமாற்றம் செய்யறது, அவங்களுக்கு செய்ய தெரியாத வேலைகளை கொடுத்து செய்ய சொல்லி துன்புறுத்துறது, இப்படின்னு பல வகைகள்ல அந்த தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகளை அந்த நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. இது குறித்து சிஐடியு சங்கம் தொழிலாளர் நலத்துறை கிட்ட இந்த இடைநீக்கத்தை உடனே ரத்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு தொழிலாளர் நலத்துறை சாம்சங் நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்த பிறகும் கூட சாம்சங் நிறுவனம் அந்த இடைநீக்கத்தை ரத்து பண்ணல. சங்கமே அமைக்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்த சாம்சங் நிறுவனம் இப்ப தொழிலாளர் நலக்குழு அப்படின்னு ஒரு அமைப்பை அறிவிச்சு அதுவும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தொழிலாளர் நலத்துறையே இப்படி போட்டிக்கு போட்டியா பண்ணா எப்படி அந்த இடத்துல ஒரு அமைதி சூழல் நிலவும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு சாம்சங் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலுமே வழங்கப்படல. இத்தனை பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் எதுவுமே சரிவராம இருக்கிற பட்சத்துல தான் தொழிலாளர்கள் இப்ப 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இப்படி இரவு பகல் பார்க்காம உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு இரவு நேரங்கள்ல கடும் குளிர் ஏற்படுறதால சிஐடியு சங்கத்துல இருந்து போர்வைகள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த போர்வைகளை கூட அந்த நிர்வாகம் உள்ள அனுமதிக்கல அப்படின்னு தொழிலாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையில ஈடுபடுறத நிச்சயமா எந்த காலத்திலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசு உடனடியா தலையிட்டு அந்த 3 தொழிலாளர்களினுடைய இடைநீக்கத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு தான் தொழிலாளர்கள் கோரிக்கை முன் வச்சிருக்காங்க.